கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தினம் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு மனதாக மேகதாது அணைக்கு எதிராக ஒரு தீர்மானம் ஏற்றிருக்காங்க. இருந்தாலும் இந்த சபை சரியாக நடந்து கொண்டிருக்கிற சூழலில் லைவ், அதாவது நேரலை கட் செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. மேகதாது அணை விஷயத்தை கூட பேசுறதுக்கு தாவேக்காவுக்கு தயாரா இல்லையா? முதல்வர் விஜய் எதை கண்டு பயந்து நடுங்கிறான்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட எழுதுகிறது. எப்படி பாக்குறீங்க சார்? தேர்தல் வாக்குறுதியில, தேர்தல் பரப்புரையில நீங்க விஜய் தான் சொன்னாரு, நாங்கள் வெளிப்படைத்தன்மை படைத்தவர்கள், எங்கள் அரசு நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையானது. பதவி பிரமாணம் எடுப்பதற்கு முன்பாக கூட அவர் என்ன பேசினார் என்று சொன்னால், சட்டமன்ற நிகழ்வுகளை மக்களுக்கு நாங்கள் நேரடியாக முழுமையாக ஒளிபரப்பு செய்வோம். நாங்கள் திமுக அதிமுக மாதிரி இருக்க மாட்டோம். நாங்கள் தூய சக்தி, நாங்கள் மாற்று சக்தி. நாங்கள் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையா வெளிச்சம் போட்டு ஒரு தொலைக்காட்சிக்கு மட்டும் உரித்தாளர் அல்ல, சட்டமன்ற நிகழ்வுகளை அனைத்து தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்புவதற்கு ஏற்பாடு செய்யும் தாவேகா அரசு. இது பேசுனது நல்லவாயா நாரவாயான்றது மக்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. இது சொன்னார் விஜய். ஓகே சார். நேற்றைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, நேற்றைக்கு ரொம்ப நாள் இல்லை, நாங்கள் சட்டமன்ற நிகழ்வுகளை முழுமையாக மக்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக முழுமையாக ஒளிபரப்புவோம். நேற்றைக்கு பேசினார் ராஜ்மோகன் அமைச்சர். வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கின்ற நிகழ்ச்சியை முழுமையாக காட்டினாங்க. அதில் அந்த தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின், தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும், இந்த குட்டி என்ன செஞ்சுன்னா 26 அடி பாஞ்சிச்சு. சும்மா பொழந்து கட்டினாரு, சாதாரணம் அல்ல. குதிரை பேர அரசு அப்படின்றத ரொம்ப அழகாக ஆணித்தரமாக பேசினார். விஜயுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டா, அவர் வீட்டில் அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து, மனைவி கிட்ட இருந்து, அவர் கட்சியிலிருந்து எல்லாமே அவரை புகழ்ந்தே பழகிட்டாங்க. அந்த புகழ்ச்சிக்கு மட்டும்தான் அவருடைய காதும் அவர் கண்ணுகளும் பார்த்ததே தவிர அவரை எதிர்த்து யாரும் தும்ம கூட முடியாது. அப்படி வாழ்ந்து பழகியவர். சட்டமன்றத்தில் இப்படி நிகழ்வு நடக்கும்னு ஒரு எதிர்பார்க்கல. அவரு உதயநிதி சும்மா புலந்து கட்டிட்டு இருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் சரியாக கேள்வி கேட்டாங்க. அப்பெல்லாம் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதான் ஒரு முதலமைச்சருடைய வேலை. ஒன்று இல்ல பதில் சொல்லணும், பேந்த முழிச்சுக்கிட்டு, இதான் சட்டமன்றமா, இப்படிதான் வச்சு செய்வாங்களா, இன்னும் என்னென்ன செய்ய போறாங்களோ அப்படி மாதிரி பிள்ளை பேந்த முழிச்சுட்டு, எப்படா பள்ளிக்கூடத்தில் ரொம்ப நெருக்கடியாச்சு, கிளாஸில் ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க. கிளாஸில் டீச்சர்ஸ் நேரத்தில் எப்படா பெல் அடிக்கும், எப்படா பெல் அடிக்கும், எப்படா பெல் அடிக்கும்ன்ற மாதிரி விஜய் எப்படா அந்த நிகழ்ச்சி முடியும், எப்படா முடியும் ஓடி போய் வீட்டுக்கு போய் உட்காந்து, உதயநிதி பேசுனதுக்கு ட்வீட் போடுப்பா அப்படின்ட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு போடுறேன். சட்டமன்றத்தில் பேசுனதுக்கு துப்பு கட்ட விஜய் வீட்டில் பனையூர்ல உட்காந்துட்டு 5 மணிக்கு ஒருத்தர் எழுதி கொடுத்தது எக்ஸ்ட்ராத்துல உதயநிதிக்கு பதில் சொல்லும் போது அந்த ரசிகர் பூரா இவர் மேடை பேச்சை கேட்டுட்டு டிவி கேவா டிஎம்கேவா நான் பார்க்கிறேன் பார் ஆ ஊ அப்படின்னு பேசிவிட்டு சட்டமன்றத்தில் உதயநிதியை பொழந்து கட்டுவார்னு ரசிகர் பூரா கைதட்டின கூட்டம் தானே விசிலடிச்சா குஞ்சுங்க. இந்த தற்கொலையை பூரா பாரு, நம்ம தளபதி சட்டமன்றத்தில் அப்படியே பொழந்து கட்ட போறா நினைச்சாங்க. ஒரு பொழந்து கட்டல.
நல்லா சுடுவார்னு ஒரு படத்தில் ஒரு நல்லா சுடுவார், இராணுவத்தில் நல்லா சுடுவார். ஆமாம் நல்லா சுடுவேன், என்ன சுடுவேன், சப்பாத்தி சுடுவேன். அது மாதிரி ஒரு பொழந்து கட்டுறாரு உதயநிதி. அது கம்பன் வீட்டு கவியும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் சொல்லுவாங்க. அது முத்துவேல் கருணாநிதி வாரிசு இல்லையா? அதனால கருணாநிதி வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் கவி பாட முடியும், அரசியல் திறனாய்வு பண்ண முடியும். அவர் கருணாநிதியின் பேரை, நூற்றாண்டு கால அரசியலுக்கு சொந்தக்கார குடும்பம் கோபாலபுரம் குடும்பம். அதனால அவர் பொழந்து கட்டினதுக்கு மானம் போச்சு. உலகமே இதில் பார்த்துட்டாங்க டிவியில். இந்த நேரலையை இனிமே கட் பண்ண பாருங்கன்னு இன்னைக்கு முடிவு. அதனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, மேகதாட்டு அணை பிரச்சனையா எழுதி வச்சதை படித்து முடிச்சிட்டாரு. முடித்த உடனே கேள்வி நேரத்தில் எம்எல்ஏக்களை ஆரம்பிக்கிறாங்க. சும்மா இப்போதான் ஆரம்பம், இன்னும் இருக்கு. ஆரம்பத்துக்கு எப்படி பயந்தா, ஆரம்பித்த உடனே நேரலை கட்டு. நேற்று ராஜ்மோகன் சொன்னார், இவர் நாங்கள் தூய்மையான ஆட்சி நடத்த போகிறோம், சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே பார்க்க போறீங்க அப்படின்னீங்களே. ஏப்பா கேள்வி நேரம் கேட்டதுக்கு கட் பண்ணீங்க? அதுக்கு ஆதவர்ஜுனா சொல்றாரு, அவர் பேச வேண்டிய இடத்துல தான் பேசுவாராம். எங்க பேசுவாரு? இதானே பேச வேண்டிய இடம். ஏடா சுடுகாட்டில் போய் பேசுறது? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல. தேசிய கீதம் பாடுறதை பற்றி சிவசங்கர் திமுக எம்எல்ஏ கேள்வி கேட்கிறார். தமிழ்நாட்டுடைய மரபு என்ன? தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து, நிகழ்ச்சி முடிந்தவுடன் என்ன நடக்கிறது, தேசிய கீதம். இப்ப இந்த இடத்துல 2 இடத்துல நீங்க ஏன் தேசிய கீதம் பாடுறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு சபாநாயகர் ஒரு என்ன பதில் சொல்றாரு, ஏன் விருப்பம், உங்க விருப்பம்னா எதுவும் செய்வீங்களா? சபாநாயகருக்கு அப்படியா இருக்க அதிகாரம்? மக்கள் விருப்பம். இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் எஜமான்கள் மக்கள். மக்கள் திருப்புக்கு விரோதமாக சபாநாயகர் வானளவிய அதிகாரம் இருக்கிற மாதிரி பேசினார். தேசிய கீதத்துக்கு 2 தடவை பாடினதுக்கு காரணம் என்ன? காலகாலமாக நாம் பின்பற்றிருந்த மரபியை மீறப்படுகிறது. இதை பற்றி அடுக்கடுக்கான கேள்விகள் கிளம்ப போதுன்னு உடனே இந்த அப்பாவித்தனமா உட்காருவார். இப்ப எந்த கேள்விக்கும் பதில் தெரிய போகுது, அமைச்சர்களுக்கும் பதில் தெரியல, எந்த கேள்விக்கும் பதில் தெரியல. கேள்வி நேரம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஆனால் இப்ப என்ன முடிவெடுக்க போறான்னு கேட்டா, சட்டமன்றத்தை கூட்டி இனிமேல் யாருமே சட்டமன்றத்தில் கேள்வியே கேட்கக்கூடாது, எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம்னு சொல்ல போகிறாங்க. வேற என்ன நடக்க போகுது? ஏன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல? ஏன் அதை காட்ட மாட்டேன்றீங்க? என்ன பயம்? விஷயம் இல்லை, அறிவு இல்லை. ஒரு இமேஜை காமிச்சிருக்காரு தளபதினு சொல்லி செட்டிங்ஸ் போட்டு அப்படியே 100 பேர் அடிக்கிறது, கீழே விழுகிறது, வசனம் பேசுறது, அதெல்லாம் இங்க சட்டமன்றத்தில் எடுக்காதுப்போ. எந்த அமைச்சர்களுக்கும் சுய அறிவு இல்லை, படிச்சாலும் புத்தி வராது. இதெல்லாம் இன்வால்மெண்டா வரணும். இப்ப நான் ஒரு மாநகராட்சியிலே நகராட்சியில் உறுப்பினர் கூட கிடையாது, 50 ஆண்டு காலத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். நாளைக்கு முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தா கூட எங்களால் உடனடியாக சட்டமன்றத்தில் பதில் சொல்ல முடியும். ஐக்கிய நாட்டு சபை பொதுச்செயலாளர் உட்கார்ந்தா கூட டீல் பண்ண முடியும். காரணம், இந்த பொது சேவையில் எங்களை இன்வால்வ் படுத்திருக்கிறோம், எங்களை ஐக்கியப்படுத்திருக்கிறோம். எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து சித்தாந்தத்துக்கு எங்களை அடிமைப்படுத்திருக்கிறோம். ஒரு சித்தாந்தவாதியாக திகழ்கிறோம். பிரதமருக்கு என்ன அதிகாரம், ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம், முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம்? இந்த அதிகாரம் ஒரு நாள் நம்ம கைக்கு வந்தா இந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன பயன்படும்? அல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கேள்வி என்ன எழுப்பணும், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன கேள்வி எழுப்போம்? ஒன்றும் இல்லை. மக்கள் மன்றத்தில் இந்த சட்டமன்றம் குறித்து நம்ம பேசணும்னா இந்த சட்டமன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அமைச்சரை சந்திச்ச அமைச்சருக்கு என்ன அதிகாரம், மேயருக்கு என்ன அதிகாரம்,
பேரூராட்சி கவுன்சில், அதான் நான் கேட்டேன். விஜய்க்கு 5 கேள்வி கேட்பான். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பஞ்சாயத்து இருக்கு சொல்லிட்டாராங்க. நான் தமிழ்நாடு இனிமேல் இறுதி மூச்சு வரைக்கும் அரசியலே பண்ணல. 5 கேள்வி விஜய்க்கு. சட்டமன்றத்தில் அவரை கேள்வி கேட்கலாம், அப்புறம் இருக்கட்டும். அடிப்படை 5 கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பஞ்சாயத்து யூனியன் எத்தனை, எத்தனை ஊராட்சிகள் இருக்கு, எத்தனை பேரூராட்சிகள் இருக்கு, எத்தனை மாவட்ட பஞ்சாயத்து இருக்கு, ஒன்றிய கவுன்சிலின் அதிகாரம் என்ன? இந்த 5க்கு மட்டும் தாவேகா தலைவர் விஜய பதில் சொல்லுங்க பார்ப்போம். தற்குறிகளுக்கு ஓட்டை போட்டு தற்குறித்தனமா நாடு அலையுது. கேள்வி மேல கேள்வி வரும். நாடு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கு. எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நாளைக்கு கேள்வி வரும்ல, நீங்க கேட்டீங்கல்ல, சிஎம் சார், சிஎம் அங்கிள், எங்க வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கன்ஃபார்மா வருவோம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். நீங்கள குட்டீஸ் நல்லா இல்ல, நாடு நல்லா இல்ல. சட்டமன்றத்தில் ஒழுங்கான விவாதம் இல்லை. விவாதத்தை கண்டு அஞ்சுகிறார். அரசியல் பயிற்சி ஒன்று, அரசியலுக்கு பயிற்சியே தேவையில்லையே. காமராஜர் ஒரு மரபுக்காக சொன்னார். அன்னைக்கு அண்ணா அவர்கள் 6 மாத காலம் இந்த அவங்க புதிய ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு அவகாசம் கொடுப்புன்னு சொன்னார். ஸ்டாலின் அவர்களும் பெருந்தன்மையா சொன்னாரு. ஒரு ஆள் அவர் பெருந்தன்மையா சொல்லிதான் ஸ்டாலின் இது தோல்வி காரணம். எந்த தலைவனும் தன் தொண்டன் சாவதை ஒத்துக்கொள்வானா? விரும்ப மாட்டான். ஒரு வக்காலத்து ஓனர் வைக்கல ஸ்டாலின் அன்னைக்கு. அது மாதிரி இப்ப சொல்றாரு 6 மாத காலம் இந்த ஆட்சிக்கு அவகாசம். மின்வெட்டு எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு. இது யாரா கற்பழிக்கிறான், யாரா கையோக்கித்தனம் பண்றாங்க, முள்ள மாதிரி தினம் பண்றாங்க. பாருங்க, நம்ம மேற்கு தொகுதி, மதுரை மேற்கு தொகுதி தங்கப்பாண்டியன் என்னை ஏமாத்திட்டாரு, 14 லட்சம் ரூபா வாங்கி ஏமாத்திட்டு ஒரு பெண்ணு புகார் பேட்டி. இப்படி போய்தான் அங்க இருக்கேன். இது குறித்து கேள்வி கேட்க வேணாமா? இதை நேரடியில் காட்ட வேணாமா? இதுக்கு முதலமைச்சருடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு, ரியாக்ஷன் எப்படி நாங்க பார்க்க வேணாமா? நாடு தவித்துக் கொண்டிருக்கு. முதலமைச்சருடைய அதிரடியான பதில்களை, எதிர்கட்சியில் கேட்கக்கூடிய வினாக்கணைகளுக்கு முதலமைச்சருடைய அந்த எதிரி வினை ஆற்றக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். எதுவும் பேச தெரியாது. நீங்க பாருங்க, இப்படி உட்காருவாரு. இதை தவிர இந்த முதலமைச்சருக்கும் சரி, தானா கூட சட்டமன்ற உறுப்பினர் என்ன செங்கோட்டை ஒன்றும் சட்டமன்ற வாதங்களில் பெரிய ஆள்லாம் கிடையாது. கமிஷன் பண்ணேன், எந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கமிஷன் வாங்கலாம், அது சின்னம்மா குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம், நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறலாம் அப்படின்றது இந்த விஷயத்துல அத்துப்படி கரெக்டான ஆளு. மற்றபடி சட்டமன்ற விவாதங்களை புலின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுக சைட்ல புலி உட்காந்துருக்குங்க, சிங்கம் புலி கரடியாக உட்காந்துருக்குங்க. இப்பதான் ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பமே தாக்கு பிடிக்க முடியல. ஒரு சிவசங்கர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா சரக்கு இல்ல, சரக்கே இல்ல. மக்கள் ரொம்ப அவதிப்பட போறீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி யாருக்கும் தெரியல. நான் சொன்னல, அந்த 5 கேள்வி கூட பதில் சொல்லுங்க. இல்ல தானா கூட அமைச்சர்கள் டிபார்ட்மெண்ட், அவங்க டிபார்ட்மெண்ட்ல 2 கேள்வி கேட்போம். டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். முட்டாள் மக்கள் முட்டாள்களுக்கு ஓட்டு போட்டு நாடு முட்டாள் நாடாக தமிழ்நாட்டை பார்த்து உலகம் சிரிக்கிறது. வெகு விரைவில் சந்தி சிரிக்க போகுது. நாம் இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாக பிறந்ததுக்கு அவமானம் இருக்கும். நன்றி சார். நன்றி.